சீன சோசியலிசத்தில் மதங்களும் வழிபாடுகளும் இந்த புஸ்தகம் வாசகர்களுக்கு இதுல என்ன உள்ளடக்கம் இருக்குங்கிறத சுருக்கமாக சொல்றதோட என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா, சீனாவுக்குள்ள புத்த மதம் எவ்வாறு பரவியது? பௌத்தம்ங்கிற ஒரு மதம் தான் மன்னர்கள் ஆதரவு இல்லாமல் மக்களாக கொண்டு செல்கிறார்கள். மற்ற எல்லா மதங்களையும் ராஜா தான் அமல்படுத்துவான். ஆனா பௌத்தம் தான் சிந்தனையாளர்களாக மக்களை திரட்டி மக்களை சங்கமாக ஆக்கி அவங்க இது பண்றாங்க. இல்ல அந்த மதம் சீனாவில் பரவியதற்கு இந்தியால இருந்து போயிருக்க பெருமை நமக்கு. அது சீனர்களே நம்மளை பாராட்டுறாங்க. சீன இந்திய உறவுல ஆதி காலத்து உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவு பேணப்பட வேண்டும். ஆனா இந்த சீன எதிர்ப்பு என்பது பரவலா இருக்கிறது. இந்த புஸ்தகம் சீனாவுக்கும் இந்தியாவுக்குள்ள பாரம்பரியமான அந்த நல்லுறவை பலப்படுத்தி உதவும் என்ற காரணத்தினாலதான் உங்கள்கிட்ட இதை பத்தி கேள்வி கேட்கிறேன். நீங்க கேட்ட மாதிரி இந்த புத்தகத்தை தமிழ் மார்க்சனுடைய இணையதளத்துல தான் நான் எழுதிக்கிட்டு வர்றேன். யாருக்குரிய இப்போ ஒரு 57 வாரம் எழுதி முடிச்சிருக்கேன். ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாம வந்துகிட்டு இருக்கு. அதுவே ஒரு பெரிய அனுபவம் தான் எனக்கு. அது ஒரு புது விஷயமா இருந்தது. அதாவது என்ன காரணம்னா, லாங் மார்ச்சை படிச்சிருக்கோம், ரெட் ஸ்டார் ஓவர் த சைனான்ற அந்த புத்தகத்தை படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் சீன புரட்சி சம்பந்தமா படிச்சிருக்கோம். புரட்சியினுடைய இந்த பார்ட்டை மட்டும் தான் படிச்சிருக்கோம். அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களே மாவோ உட்பட பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் அதை பெருசா அவங்க பேசியிருக்காங்க. அப்போ அந்த பேக்ரவுண்டை படிச்சுட்டு வரும்பொழுதுதான் சீனாவில் அதனுடைய சமூக அமைப்பு, வர்க்க சமுதாயம், நிலப்பரப்புத்துவம், இம்பீரியல் சைனான்னு தான் சொல்றாங்க. எப்போ சீனா அது ஏகாதிபத்தியம், இம்பீரியல் சைனா. இது பெரிய அளவுக்கு 2 விஷயத்தை நான் அதுல உணர்ந்தேன். ஒன்னு, ஹென்ரி கிஸ்ஸிங்கர் சொன்ன ஒரு விஷயத்த படிச்சேன். அவர் ஆன் சைனான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல சீனாவுடைய கப்பற்படை சம்பந்தமா எப்படி ஸ்பெயின் வர முன்னாடி, ஸ்பெயினுக்கெல்லாம் முன்னாடி எப்படி அந்த கப்பற்படை அங்க இருந்தது, வலுவான ஒரு கப்பற்படை இருந்ததுன்ற விஷயத்த அவர் ரொம்ப பிரில்லியண்டா சொல்லியிருக்காரு அந்த புத்தகத்துல. அதை படிக்கிற பொழுது, ஏன்னா ஹென்ரி கிஸ்ஸிங்கர் ஒரு ராஜதந்திரின்றது ஒண்ணு, ரெண்டாவது ஒரு உறவு உருவாக்குனாரு. அதுக்கு மேல என்னன்னு சொன்னா அவரை பற்றி வேறு விதமான இன்னொரு இது இருக்கு. 1969ல ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை வந்துருது. அதை ஒட்ட உடனே இவங்க புந்துருந்தாங்க. ஹென்ரி கிஸ்ஸிங்கர் புக்ல அந்த பாசிட்டிவான விஷயத்தெல்லாம் ஒண்ணு சொன்னாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, சீனாவின் மீது பெருசா வெளிநாட்டுகளுடைய படையெடுப்பு மற்ற விஷயங்கள்லாம் இல்லைன்றது அவரு சுருக்கமா கோட் பண்ணிட்டு போனாரு. இது ரெண்டுமே எனக்கு என்னன்னு சொன்னா புது விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லி தான் அது சம்பந்தமான விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சா, சீனாவுடைய ஒட்டும் ஒரு 5000 ஆண்டுகால வரலாறு சம்பந்தமான விஷயங்களை புதிய கோணத்துல புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போதான் சரி, தேடுதல் என்பது வேற விதமா போச்சு. ஒண்ணு அதுலயே அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்க எழுத்து வடிவம் இருக்குல்ல, ஒரு சீனாவுடைய வரலாற்றில் ஒரு தொடர்ச்சி இருக்கு, ஒரு கண்டினியூட்டி இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் அதுல இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, சீனா ஏன் ஒரு ஒன்றுபட்ட இம்பீரியலாவே இருந்தது, ரொம்ப நாள் இம்பீரியலா இருந்தது இல்ல, ஒரு தேசங்களாக செதறினது சில காலங்கள் இருக்கு. ஆனா இதுக்குள்ள வருகிற பொழுது ஆமா, அது லேட்டஸ்ட். நீங்க வார்லார்ட்ஸ் பின்னாடி, ஆனா முன்னாடி வருகிற பொழுது என்னன்னு சொன்னா, அந்த சிஸ்டம் கீழே வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மன்னரு கீழே கீழ்படியணும் அப்படின்ற விஷயங்கள்ல அதெல்லாம் நீங்க நிலப்பிரபுத்தம் வந்த பிற்பாடு கூட நீங்க கன்ஃபியூசியனிசத்தினுடைய சக்சஸ் அதான். எப்படி ஒரு அதிகார கட்டமைப்பு இருக்குல்ல, மன்னனுக்கு மக்கள் அடிபணியணும், ஒரு குடும்பத்துக்கு குடும்ப தலைவன் சொன்னா அது மனைவி, மனைவிக்கு மகன், மகனுக்கு கீழே இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி. இந்த மெத்தடை அவர் கிளீனா அரசாங்கத்துக்கும் பொருந்தும், குடும்பத்துக்கும் பொருந்தும், சமூகத்துக்கும் பொருந்தும்னு சொல்லி அவர் ஒரு முக்கியமான புத்தகத்துல இதெல்லாம் சொல்றாரு. இதுவே சீனா முழுவதும் ஒன்றுபட வைப்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்குச்சுன்னு சொல்லிதான் வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. அதெல்லாம் படிக்கிற பொழுது கொஞ்சம் புதிய தகவலா இருந்தது. அப்புறம் சீனாவுடைய கண்டுபிடிப்புகள் ஒரு எனக்கு ஒரு புதிய தகவலா இருந்தது. எப்படின்னா, ஜேடி பெர்னால் அவருடைய புத்தகத்துல அவர் எழுதுற பொழுது, ஏன் கிரீஸ்ல தொழில் புரட்சி நடக்கல, இதை விட முன்னாடி இருந்த நாடுகள்ல ஏன் நடக்கலன்றதுக்கான கேள்வி கேட்டு பதிலாம் சொல்லியிருப்பாரு. அப்ப சீனாவுடைய கண்டுபிடிப்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அச்சு இயந்திரத்துல ஆரம்பிச்சு, பட்டு ஆரம்பிச்சு, அதே மாதிரி நீங்க வெடிமருந்து, இப்படி பல வருஷ கணக்குல இருக்கு. இவ்வளவு ஏன் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க, காரணம் என்னன்னு சொல்லி பல விஷயங்கள் என்பது விளக்கப்பட்டிருந்தது. அப்படி விளக்குற பொழுது நான் அந்த விஷயத்த சரி, இது தேடுதல் என்பது அப்படிதான் ஆரம்பிச்சது. வெறும் எழுதணுன்றதுக்காக மட்டும் இல்ல, நம்ம இதுவரைக்கும் படிச்ச விஷயங்களுடைய ஒரு புரட்சிக்கு முந்தைய சமுதாயம், நிலப்பரப்பு, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்ற விஷயங்களை பார்க்கிற பொழுது ஒரு இந்த பேக்ரவுண்டை முழுசா தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படிதான் நான் இதை எழுத ஆரம்பிச்சேன். புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நான் இந்த மதம் அப்படின்ற விஷயம் இருக்கு, அது சீனால மதம்ன்ற பேர்ல இல்ல. அது
அது ஒரு வாழ்க்கை நெறிகளாகத்தான் இருந்தது. ஒண்ணு கன்ஃபியூஷனிசமா இருந்தது, தாவோயிசம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க மொஹித்சம் சொல்லி இந்த 3-4 விஷயங்கள் என்பா இதுக்குள்ளதான் நிக்குது. இதுக்குள்ள என்னன்னா, நீங்க நம்ம 2 பேரும் ஒரு தடவை பேசும்போது கூட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துனீங்க. சீனால வந்து நிறைய கடவுள்களை உருவாக்கல இந்தியா மாதிரி. அங்க வந்து மன்னருக்கும் கடவுளுக்குமான தொடர்பு தான் இருக்குமே தவிர ஜனங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு என்பது ரொம்ப குறைவு, அப்படிதான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் உண்மை. இந்த விஷயங்கள்லாம் வர்ற பொழுதுதான் அந்த நம்ம ஊர்ல நாட்டுப்புற தெய்வங்கள்னு சொல்லுவோம். அந்த ஊர்ல முன்னோர் வழிபாடு, இந்த முன்னோர் வழிபாடுன்ற விஷயங்கள் என்பது ரொம்ப முக்கியமானதாக கடைபிடிக்கப்பட்டு அதை வந்து கன்ஃபியூஷனிசமும் வலியுறுத்துது. ஏறக்குறைய இன்னைக்கு வரைக்கும் சீனால வந்து அந்த முன்னோர் வழிபாடுன்ற விஷயங்கள் தான் பிரதான விஷயமா இருக்கு. ஆமா, நீங்க அது பின்னாடி டெவலப் ஆனது. இந்த முன்னோர் வழிபாட்டினுடைய ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு கட்டம் வரைக்கும் வந்த பிற்பாடு தான். அதனாலதான் இன்னைக்கும் கன்ஃபியூசியம் என்பது அங்க ஒரு மதம் கிடையாது. இவ்வளவு பெரிய வர்றது விஷயங்கள் வருகிற பொழுது அது சம்பந்தமான பாசிட்டிவான விஷயத்த மாவோ அசஸ் பண்ணியிருக்காரு. அதனுடைய பலவீனமான விஷயங்கள் என்னன்றதை அசஸ் பண்ணி அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் இதுக்குள்ள நம்ம கொண்டு வர்றோம். அடுத்து வந்து நீங்க இந்த தாவோயிசம், மொயிசம், அதே மாதிரி இந்த கன்ஃபியூஷனிசம் தவிர நீங்க வெளியில இருந்து போனதுன்னு சொன்னா பௌத்தம் என்பது இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய மதங்கள்ல, ஆர்கனைஸ்டு மதங்கள்ல பௌத்தம் தான் பெரிய மதம். அடிப்படையில பௌத்தம் தாங்க மதம்ன்ற அடிப்படையில பெருசா இருக்கக்கூடியது பௌத்தம் தான். கத்தோலிக்கம், ப்ராட்டஸ்டன்ட், பௌத்தம், இஸ்லாம், தாவோயிசம், இதான் 5 மதங்கள். 5 மதங்கள்ல நீங்க வந்து மீதி 4 இங்க இருந்து வெளியில போனது. ஆனா ரொம்ப சிறிய பகுதி. பெருசா வந்து ஆர்கனைஸ்டா இருக்கிறது வந்து பௌத்தம் என்பது பெரிய மதமா இருக்குன்னு வைங்களேன். இந்த பௌத்தம் இந்தியால இருந்து போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, அது வந்து இந்த கடவுளின் சித்தம் இந்த மாதிரி எல்லாம் பேசுற ஏற்பாடுலாம் அதெல்லாம் கிடையாது. வணிகம். நீங்க வணிகம்ல ட்ரேடு. குஷானர்கள் நீங்க வந்து இந்தியாவுக்கும் இதுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த குப்த பேரரசு இருக்குல்ல, இவங்களுக்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புகள் அந்த காலகட்டத்துல இவங்க மூலமா ஏற்படுது. நீங்க இந்த அரபோலி சொன்னீங்கல்ல, அந்த ரூட் ஒண்ணு. இன்னொன்னு சில்க் ரோடு. இது ரெண்டும் வணிக கடல்வழி. இது கடல்வழி. அப்புறம் இந்த பக்கம் இன்னொன்னு சில்க் ரோடு. இந்த ரெண்டுக்குமான வணிகங்கள் அதிகமா நடைபெறுகிற பொழுதுதான், வணிகத்தின் மூலமா தான் இஸ்லாம் அங்க போனுச்சு. அரபியர்கள் இஸ்லாம் அங்க போனது. இந்த வணிகம் போகிற பொழுது இந்த பாதையில தான் நீங்க என்னன்னு சொன்னா வணிகம் செய்ய போனவர்கள் தான். தாரியம் படுகைன்னு இருக்கு, இப்ப ஜின்ஜியாங்னு சொல்லுவாங்க, அந்த உய்கூர் மக்கள் எல்லாம் வாழ்றாங்கல்ல, அந்த ரூட்ல தான் என்ட்ராகுது. அங்கதான் போய் என்ன பண்ணான்னு சொன்னா, நீங்க முதல்ல வந்து புத்த மத சம்பந்தமாக வரலாற்றில் ஒரு பேர் குறிப்பிடப்படுகிறது. காஷியப்ப மாதங்கான்னு ஒரு பேர், அது கிபி 1 நூற்றாண்டுல. அதே மாதிரி இன்னொருத்தர் தர்மரத்ன கோபகர்ணான்னு ஒரு பேர் குறிப்பிடப்படுது. இந்த 2 பேரும் வந்து முதல்ல போய் அங்க இது பண்றாங்க. சீனர்களா மாறிடுறாங்க. யாருமே அங்க போனவங்க இது பண்ணல. அதுக்கப்புறம் நீங்க 5ஆம் நூற்றாண்டுகள்ல வருகிற பொழுது காஞ்சிபுரத்துல இருந்து போன ஒரு போதி தர்மன்னு பாப்புலரா பேசிட்டே இருப்பாங்க. அதுல சினிமா கதைகள்ல வேற மாதிரி சொல்றாங்க, அது நேர் எதிராக சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் என்னாச்சுன்னா, இந்தியாவில இருந்து சில அறிஞர்கள் அங்க போக ஆரம்பிச்சாங்க. வணிகத்தையொட்டி போக ஆரம்பிச்சாங்க. போறவங்க அங்க போய் நீங்க இங்க உருவான பௌத்தம் என்பதை விட, அது இப்ப இவர் போனது ஜென் பௌத்தம். போதி தர்மர் போனது என்பது சீனால இருக்கக்கூடிய ஹீனயான மகாயான பிரிவுல வந்து சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக மாறி ஜென் பௌத்தமா அது மாறிச்சு. அதுதான் இப்ப நீங்க சீனால பெரிய ஜப்பான்லயும் ஜென் பௌத்தம் ஜப்பான்லயும் இருக்கு, இங்க சீனாலையும் இருக்கு. அப்போ வந்து இந்த போன பிற்பாடு அங்கிருந்து வணிகம் சம்பந்தமான தொடர்புகள் வருகிற பொழுது, இந்த வணிகர்கள் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பௌத்தம் சம்பந்தமா பேசுகிற பொழுது அங்கிருந்து என்ன பண்ணான்னு சொன்னா, யாத்திரிகர்கள், நீங்க அதை வந்து யாத்திரிகள் தான் போடான்னு வைங்களேன். அவங்க வர்றாங்க, யுவான் சுவாங் வர்றாரு, இட்சிங் வர்றாரு, பாக்யான் வர்றாரு, இன்னும் ஒரு 5-6 பேர். இவங்க இங்க வந்து கம்ப்ளீட்டா தேடி எடுக்கிறாங்க. தேடி எடுத்து தஞ்சாவூர் வரைக்கும் வந்திருக்காங்க. வேற ஆள் வந்திருக்காங்க, காஞ்சிபுரம் வந்திருக்காங்க. அதுல யுவான் சுவாங் வந்து என்ன பண்றாருன்னா, இங்க வந்துட்ட பிற்பாடு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அங்க உட்கார்ந்தவரு ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு அதுக்கு அந்த மன்னர் உதவி பண்றாங்க, எழுதுறாரு, எல்லாத்தையும் மொழிபெயர்க்கிறாரு. இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை எல்லாத்தையும் சீனால இங்க இருக்கக்கூடிய பாலி மொழியில இருக்கிறது, பல இதுல இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் வச்சு வருஷ கணக்குல நடக்குது. அநேகமா அவர் தான் மொழிபெயர்த்ததுல அதிகமான ஒரு விஷயத்த. அப்ப அப்படிதான் பௌத்தம் என்பது அங்க வந்து டெவலப் ஆகி போனுச்சு.